அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாயா. இன்று நாம் பார்க்க போவது மகா சிவராத்திரி விரத முறை மற்றும் பூஜை வழிபாடு செய்வது எப்படி என்றுதான். மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபூஜை செய்யலாம். மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபட்டால் நாம் வருடம் முழுவதும் வழிபட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும். பாவங்கள் தொலைந்து முக்தி கிடைக்கும். மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டுமல்ல 30 முக்கோடி தேவர்களும் சிவனை வழிபடுவதாக ஐதீகம். இந்த மகா சிவராத்திரி நாளில் நாம் சிவனை வழிபட்டால் நமக்கு கோடி புண்ணியங்கள் வந்து சேரும். இந்த நாளில் ஆகம விதிகளை கடைபிடித்து சிவராத்திரி நாளில் சிவனுக்கு விரதம் இருந்து அபிஷேகம் ஆராதனைகள் செய்து மனமுருகி சிவனை வழிபட்டால் நமது முன்ஜென்ம பாவங்கள் விலகி போகும் என்ன சிவபுராணத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகம் முழுவதிலும் உள்ள சிவபக்தர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடிய மகா சிவராத்திரி வழிபாடு பண்டிகை வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இப்போது சிவராத்திரி வழிபாடு பற்றி பார்ப்போம். சிவராத்திரிக்கு முந்தைய நாளோ அல்லது அதிகாலையோ வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூஜை பாத்திரங்களை நன்றாக சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். எந்த விரதத்தை தொடங்குவதற்கு முன்பும் ஒரு மஞ்சள் தடவிய நூலை அதில் கையில் கட்டி கொள்ளுங்கள். இந்த மஞ்சள் நூலை கட்டிக்கொண்டால் விரதம் ஆரம்பம் என சொல்லப்படுகிறது. காலையில் சிவராத்திரி அன்று காலையில் நம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். அன்று முழுவதும் விரதம் இருந்து மாலை முதல் பூஜை செய்ய வேண்டியது அவசியம். இரவு முழுவதும் கண் விழித்து சிவ ஆராதனை செய்ய போகிறவர்கள் இரவில் சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்யலாம். உங்கள் வீட்டு கோவிலில் உள்ள சிவபெருமானுக்கு பூஜை மற்றும் அர்ச்சனை செய்து விரதத்திற்கான சபதம் எடுங்கள். மகா சிவராத்திரி அன்று ஓம் நமச்சிவாய என்னும் மந்திரத்தை குறைந்தது 108 முறை உச்சரிக்கலாம். மாலையில் குளித்த பிறகு உங்கள் வீட்டில் உள்ள கோவிலில் சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் பூஜை செய்யுங்கள். விநாயகர் வழிபாடு மிகவும் முக்கியமானது. சிவ பூஜை செய்ய ஆரம்பிக்கும் முன் விநாயகரை துதித்து அவரை இந்த சிவராத்திரி விரதம் நல்லபடியாக மேற்கொள்ள வேண்டும் என வேண்டி விநாயகரை வழிபட வேண்டும். பின்பு சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரி அன்று 4 வேளைகளிலும் பூஜை செய்து அபிஷேகம் செய்து அவரை வழிபடலாம். சிவலிங்க அபிஷேகத்திற்கு பால், சந்தனம், விபூதி, பன்னீர், மஞ்சள், குங்குமம், இளநீர், பஞ்சாமிர்தம், வில்வலை போன்ற பொருட்கள் முக்கியமாகும். இவற்றில் வில்வலை பயன்படுத்துவது அவசியம். சிவலிங்கத்தை ஒரு தாம்பூலத்தட்டில் வைத்து அபிஷேகம் செய்யலாம். சிவலிங்கம் மேல் முழுவதும் வில்வலையை போட்டு அர்ச்சித்து நமச்சிவாய என்னும் மந்திரத்தை சொல்லியபடியே அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அலங்காரம் செய்யலாம். சிவராத்திரி அதிகாலையில் இவ்வாறு செய்யலாம். சிவபெருமானுக்கு என்ன பொருட்கள் கொண்டு அர்ச்சனை செய்தாலும் இந்த வில்வலையை கொண்டு செய்யப்படும் அர்ச்சனைக்கு அத்தனை மகத்துவம் உண்டு. பாவங்களை நீக்கக்கூடியது, சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய சிவனருள் பெற்றது இந்த வில்வமிலை. இரவு நேரத்தில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியம் படைத்து அவரை வணங்கலாம். சிவனுக்கு நெய்வேத்தியமாக அனைத்து தானியங்களும் சேர்த்து வேக வைத்ததை பிரசாதமாக வைத்து வழிபடலாம். விரதம் இருப்பவர்கள் இறை சிந்தனையோடு சிவராமத்தை உச்சரித்து விரதம் இருந்தால் சிவபெருமானின் பரிபூரண அருள் நிச்சயம் கிடைக்கும். வீட்டில் சிவலிங்கம் இல்லாதவர்கள் சிவபெருமானின் படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து நைவேத்தியம் படைத்து சிவ வழிபாடு செய்யலாம். வீட்டில் இரவு நேரத்தில் பூஜை செய்ய இயலாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று பூஜையில் கலந்து கொள்ளலாம். 4 ஜாம பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தானமாகவும் வழங்கலாம். இவ்வாறு இரவு நேரத்தில் கண் விழிக்க முடியாதவர்கள் மறுநாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து பூஜை செய்து பூஜையை முடிக்கலாம். பின்னர் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். இந்த சிவராத்திரியில் முக்கியமாக செய்ய வேண்டியது தியானம் இருத்தல். சிவராத்திரியில் நாம் செய்யும் தியானம் சிவனை நினைத்து எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் செய்வது நல்லது. தியானம் செய்யும்போது சிவபெருமானையே நினைத்து மனமுருகி தியானம் செய்யலாம். சிவராத்திரியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால், பழம் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் அல்லது ஒருவேளை உணவு உட்கொண்டோ விரதம் இருக்கலாம்.
இரவில் கண் விழித்து பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அதாவது 3ஆம் கால ஜாம பூஜையில் நாம் வழிபாடு செய்யும் போது நாம் எண்ணிய எண்ணம் யாவும் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் கால ஜாம பூஜையானது மிக முக்கியமானது ஆகும். இது சிவனின் உடலில் பாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும். இந்த முதல் 2 கால பூஜை செய்ய முடியவில்லை எனினும் சிவராத்திரி அன்று கண் முழிக்க முடியாதவர்களும் இந்த 3ஆம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண் விழித்து சிவ சிந்தனையில் இருந்தால் முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். சிவராத்திரியின் 3ஆம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர். இரவு 11 மணி முதல் 1:30 மணி வரை நடைபெறும் இந்த 3ஆம் கால பூஜையில் கண்டிப்பாக நாமம் சொல்லி சிவனை வழிபடலாம். திருவாசகம், சிவபுராணம் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம். 3ஆம் கால பூஜையில் அன்னை பராசக்தி பூஜை செய்த இந்த நேரத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் அர்ச்சித்து வழிபடலாம். லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவபூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும். தாழம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபடலாம். நைவேத்தியமாக ஏதாவது படைத்து பழங்கள் அல்லது சாதம் ஏதாவது படைத்து வழிபடலாம். இந்த 3ஆம் காலத்தில் சிவனை வழிபடுவதால் நாம் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும். இது கருணை ரூபிணி, உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாலும் சுவாமியும் மனம் குளிர்ந்து நாம் என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த 3ஆம் கால பூஜையாகும். எண்ணிய எண்ணம் யாவும் எண்ணிய வண்ணம் நிறைவேற அடிபணிய வேண்டிய இறைவன் சிவபெருமான். அத்தகைய சிவபெருமானுக்கு நாம் விரதம் இருந்து நம் வழிபாடு செய்யலாம்.